வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 22 இன்டர்நேஷனல் எர்த் டே அப்படின்ட்டு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, இன்டர்நேஷனல் மதர் டே அப்படின்னு. நம்ம அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா பூமியை பூமாதேவி தான் சொல்லுவோம், நம்மளும் வந்து தாயாக தாங்க பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பூமியை வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவும் நம்மளால் நிறைய பாதிப்புகள்ன்றது பூமிக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு நல்லதுனாலையும் உருவாக்கப்பட்ட தினம் தான் இது. 2009 பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் இதுக்கான டேட் இது சூஸ் பண்ணி நிறுவிட்டாங்க. பட் இருந்தாலும் அமெரிக்காவை சார்ந்த சென்டர் கெய்க்வாட் நெல்சன் அப்படின்ற ஒரு பர்சனு 1970 நாங்கள் இதை நிறுவிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 141 நாடுகளில் 200 மில்லியன் மக்கள் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காசா பணமாக அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸாக என்ன இதெல்லாம் தெரிலங்க. சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2000 ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி அமெரிக்கா நடத்துனாங்க. அதில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் கலந்துக்கினாங்க. பயங்கரமாக மழை பெஞ்சுனுக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்படி எல்லாத்தையும் தாங்கியும் மக்கள் நின்று அந்த கலை நிகழ்ச்சியை ரசிச்சாங்களாம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுலாம் நினைவு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பூமின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துனே இருக்கிறோம். நம்மளுடைய பிரிவினைகள்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை முதல்ல பார்ப்போண்டா, இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு இன்டர்நேஷனல் மதர் டே, அதாவது இன்டர்நேஷனல் எர்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 22. நெக்ஸ்ட் டே டிஸ்கவரி டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரேசிலில் முறையாக 1500 பெட்ரோ அல்வராஸ் கப்ரால் அப்படின்ற ஒரு பர்சனே கண்டுபிடிக்கிறாருங்க. அதாங்க இந்த கப்பல் எடுத்துக்குன்னு எல்லாரும் எங்கெங்கே நாடுக்குது அதெல்லாம் நம்ம சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின காலகட்டம் தான் அது. ஸோ அப்படி இவரும் வந்து அந்த பிளேஸுக்கு வந்துட்டார். பட் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்து இந்தியர்கள் மாதிரி இருக்கிறாங்களே ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இந்தியன் அப்படின்ற ஒரு நேம்லாம் கூட வச்சு ஏமாந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிய வந்து இது இந்தியாவே கிடையாது, வேறு ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் அந்த பிரேசில் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி உலகத்துலேயே 5வது பெரிய இடமா அந்த பிரேசில் இருக்குதுப்பா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரேசிலை கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி டிஸ்கவரி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 22. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் ஸ்டீஃபன் லாரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 1993 நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான். லண்டனில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் இந்த ஸ்டீஃபன் லாரன்ஸ்ன்ற நின்றுட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு 3 பேர் சேர்ந்தவங்க இந்த பகுதிக்கு வந்து ஒரு பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கூட்டும் போன அந்த இடத்துலையே வந்து அவர் இறந்தும் போயிட்டார். சரி, இவர் யார், எதுக்காக இந்த தாக்குதல் நடந்ததுன்னு அதுக்கப்புறம் நிறைய விசாரணைகள் நடந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு கருப்பினத்தோர் மேலே நடந்த ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பினத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கூட்டத்தினுடைய கேங்கில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த பிரச்சனைன்றது உருவாயிருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் இவங்க மேலே சரியான குற்றமெல்லாம் வந்து சாட்ட முடியல, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சரியான ஒரு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விடுவிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய போராட்டங்கள் அப்படின்றது நிறைய நடந்தது, அதுக்கு எதிர்ப்புகள்ன்றது இருந்தது. பட் இருந்தாலும் அதுக்கு சரியான தீர்வு அப்படின்றது கிடைக்கல அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம்ன்றது மக்கள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டே வந்து அனுசரிக்கணுன்றதுக்காகவும் அந்த பர்சனை நினைவு கூறணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இங்கிலாந்தில் ஸ்டீஃபன் லாரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 22. நெக்ஸ்ட் டே கான்ஃபெடரேட் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து நம்ம ஊரை தான் ஆண்டுட்டு போனாங்க அப்படின்ட்டு அவங்க நிம்மதியாக இருந்தாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க ஊர்லேயே 1008 பிரச்சனை இருந்துக்குது. தெற்கு அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் 1865 பயங்கரமான போர் நடந்தது, உள்நாட்டு போர் அப்படின்ட்டு. ஸோ அந்த போரில் நிறைய பேர் இறந்து போனாங்க, அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அந்த போர் முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க நாட்டில் கொஞ்சம் அமைதி திரும்பிச்சிங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் இறந்தவங்களை நினைவு கூறணுன்றதுக்காக கான்ஃபெடரேட் மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 22. யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இது நம்ம வாழ்க்கை, நம்ம இஷ்டம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கும் சந்திக்கிறாது. உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.